നിതി ആയോഗ് യോഗത്തിൽ സംസാരിക്കാൻ മതിയായ സമയം അനുവദിച്ചില്ലെന്നാരോപിച്ച് പശ്ചിമബംഗാൾ മുഖ്യമന്ത്രി മമതാ ബാനർജി. യോഗത്തിൽ പങ്കെടുത്ത ശേഷം മാധ്യമങ്ങളോട് സംസാരിക്കുകയായിരുന്നു അവർ. রুরাল রোড যোজনা বদল সমস্ত কিছু বন্ধ করে রেখে দিন, এমনকি ফুড সাবসিডি পর্যন্ত দেননি। আমরা 1,71,000 কোটি টাকা পাই লাস্ট ইয়ার পর্যন্ত, এই বাজেটেও কিছুই শুধু സംസ്ഥാന സർക്കാരുകൾക്കെതിരെ വിവേചനം കാണിക്കരുതെന്ന് യോഗത്തിൽ ആവശ്യപ്പെട്ടു. പ്രാദേശിക രാഷ്ട്രീയ പാർട്ടികളെ അപമാനിക്കുന്ന സമീപനമാണ് ഉണ്ടായതെന്നും മമതാ ബാനർജി ആരോപിച്ചു. പ്രതിപക്ഷത്തു നിന്നും മമത മാത്രമാണ് യോഗത്തിൽ പങ്കെടുത്തത്. അതേസമയം കേന്ദ്ര ബജറ്റിൽ വിവേചനം ആരോപിച്ച് INDI സഖ്യത്തിലെ 8 മുഖ്യമന്ത്രിമാർ നിതി ആയോഗ് യോഗം ബഹിഷ്കരിച്ചു. BJPയെ ബഹിഷ്കരിച്ച സംസ്ഥാനങ്ങളോടും ജനങ്ങളോടും പ്രതികാര നടപടിയാണ് ബജറ്റെന്ന് തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി MK സ്റ്റാലിൻ ആരോപിച്ചു. நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களுடைய திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டு காலமா எத்தகைய முற்போக்கு மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம அரசோட திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக கிடைக்குது. அதனாலதான் திமுகவுக்கு வெற்றி மேல வெற்றி குவியுது. நாள்தோறும் திட்டங்கள், மக்கள் மனந்தோறும் மகிழ்ச்சி, இதுதான் நம்ம அரசோட எண்ணம். இப்படிப்பட்ட நம்மோட எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். ஒரு நல்ல அரசுன்றது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும்.